பெங்களூருவில் பியூசி வேதியியல் பாடத் தேர்வுக்கான வினாத்தாள்கள் இரண்டாவது முறையாக முன்கூட்டியே வெளியானதால் இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த தேர்வும் ரத்து செய்யப்பட்டது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் பாரதிராஜன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்ப்போம். கர்நாடக மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற இருந்த +2 மாணவர்களுக்கான வேதியியல் தேர்வு மீண்டும் ஒருமுறை ஒத்திவைக்கப்பட்டது. அதாவது கடந்த 4 நாட்களுக்கு முன்பு இந்த தேர்வானது நடைபெற இருந்தது. இந்நிலையில் அந்த தேர்வுக்கான வினாத்தாள்கள் வெளியானதால் இந்த தேர்வை இன்றைய தினத்திற்கு பள்ளி கல்வித்துறை நிர்வாகம் ஒத்திவைத்திருந்தது. இந்நிலையில் இன்று நடைபெற இருந்த தேர்வுக்கான வினாத்தாள்களும் நேற்று நள்ளிரவில் வெளியானதாக தகவல்கள் வெளியானது. இதைத் தொடர்ந்து இன்றைய தேர்வையும் பள்ளி கல்வித்துறை தேர்வாணையம் ஒத்திவைத்துள்ளது. அதாவது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து +2 மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் பெங்களூரில் உள்ள பள்ளி கல்வித்துறை தேர்வாணையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து இதுபோல தேர்வை ஒத்திவைத்து வருவதால் மாணவர்கள் மன ரீதியாக பாதிக்கப்படுவார்கள். அவர்கள் தேர்வை சரியாக எழுத முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் என்ற கோரிக்கையை முன்வைத்து, எனவே பள்ளி கல்வித்துறை நிர்வாகம் உடனடியாக +2 மாணவர்களுக்கான இந்த வேதியியல் தேர்வை உடனடியாக நடத்த அனுமதிக்க வேண்டும், நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதேபோல அதாவது வினாத்தாள்கள் வெளியான பகுதிகளை தவிர்த்து மீதமுள்ள பகுதிகளில் அந்த தேர்வை தொடர்ந்து நடத்த பள்ளி கல்வித்துறை அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் இன்று பிற்பகல் பள்ளி கல்வித்துறையுடன் கல்வித்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை நடத்துள்ளார். 3 ஆண்டுகளாக நடைபெற்ற ஒவ்வொரு +2 தேர்விலும் இதுபோன்ற வினாத்தாள்கள் வெளியாகி தேர்வுகள் ஒத்திவைப்பது கர்நாடகாவில் ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. இது குறித்து விரிவான ஒரு ஆலோசனை இன்றைய கூட்டத்தில் நடத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.